Hi all, welcome to Mrs. Thulasi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வடகம் எப்படி பண்ண போகிறோன்னு தான். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் வடகம்னா என்ன, தாளிக்க வடகம் போடுறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. This is a most requested video. நார்மலாக நம்மளோட கரீஸ், இந்தியன் கரீஸ் ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே சீசனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம சீசன் பண்ணாமல் சாப்பிட மாட்டோம். அண்ட் அந்த சீசனிங் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபார் அ இயர் பண்ணி வச்சுப்போம். நார்மலாகவே வடகம் நல்ல சம்மர் சீசன் லைக் ஏப்ரல் மே மந்த்ஸில் தான் பண்ணுவோம். அப்போ தான் நல்ல வெயிலில் காய வச்சு 1 இயருக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோர் பண்ணிப்போம். இன்றைக்கி நாங்கள் காமிக்கிற குவான்டிட்டி இஸ் ஃபார் 1 kg ஆனியன். நாங்கள் இன்றைக்கி இந்த வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வெள்ளை வெங்காயம் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி பெருசு பெருசாக க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 9லேருந்து 10 பல்ப்ஸ் எடுத்துருக்கோம். இது நல்லா இது மாதிரி செப்பரேட்டாக பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பூண்டு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காய க்யூப்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ரோல் திருப்பினா போதும். பிகாஸ் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், இது மாதிரி இருந்தால் போதும். நம்ம நார்மலாக சீசனிங் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வடகத்தில் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கடுகு இல்லாமல் சீசனிங்கே இல்லை. நெக்ஸ்ட் வெந்தயம், ஜீரகம் அண்ட் உடைத்த உளுத்தம் பருப்பு, கல்லுப்பு அண்ட் கருவேப்பிலை. நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ண வெங்காயத்தில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம். அண்ட் கடுகு, மஸ்டர்ட்ஸ், வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு. அண்ட் உடைச்ச உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இங்கே கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு போட்டாச்சு. அண்ட் அட் லாஸ்ட் கருவேப்பிலை கையிலேயே இது மாதிரி கட் பண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா கலந்துக்கலாம். வடகம் பண்ணுறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க். நம்ம இந்த காலத்தில் மெனி ஆஃப் த மதர்ஸ்க்கு அவங்களே பண்ணிக்க தெரியாது. லாஸ்ட் ஜென்ரேஷன் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் மதர்ஸ் தான் பண்ணி தருவாங்க. இது மாதிரி ஸ்மால் குவான்டிட்டிஸில் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே நம்ம கட் பண்ணி இது மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நாள் எடுத்து பார்த்தா தெரியும் வெங்காயம் நல்லா கலர் மாறி இருக்கு. அண்ட் நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. நல்லா வெயிலில் காய விடணும். ஸோ ஒரு பிளேட்டில் ஒரு கவர் போட்டுட்டு எல்லா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸோடு இருக்கிறது உதிரியாக சேர்த்துட்டு வெயிலில் காய வச்சிடலாம். வெங்காயத்துலேருந்து வந்திருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ட்ரையாக எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். இன்றைக்கி காலையில் ஆற வச்சோன்னா ஈவினிங் வரைக்கும் நல்ல வெயிலில் காஞ்சிட்டு திருப்பி நம்ம இதை கொண்டு அந்த வெங்காயம் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் தான் போட்டு வைக்க போகிறோம். நிறைய பேர் வடகத்தில் மஞ்சள் தூள் போடுவாங்க, எண்ணெயும் சேர்ப்பாங்க. மஞ்சள் தூள் போடுறதுனால என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் ஆக ஆக வடகம் அப்படியே கருப்பாக கலர் மாறிடும். தாளிக்கு எண்ணெய் சூடு என்னதுமே வடகத்தை போட்டுமே ரொம்ப கருப்பாக தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறதுனால பூச்சி கூட பிடிக்கும் ஒரு தடவை. அண்ட் எண்ணெயும் ஆட் பண்ண மாட்டோம்.
இந்த வெங்காயத்தில் ஊறி இருக்கிற அந்த தண்ணியிலேயே தான் காய வச்சு திருப்பி அதிலேயே போட்டு நல்ல சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உருண்டை பிடிச்சி காய வச்சு எடுத்து வச்சுப்போம். இந்த தண்ணியை பத்திரமா எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் வரைக்கும் நல்லா வெயிலில் காஞ்சாச்சு. இப்போ பார்த்தா தெரியும் நல்லா ட்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த ட்ரை ஆன வர்க்கத்தை எடுத்து நம்ம அந்த வெங்காயம் தண்ணி இருக்கு இல்லையா அதுலேயே திரும்பி போட்டு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சிடலாம். திருப்பி நெக்ஸ்ட் டே திருப்பியும் நம்ம காய வைக்க போகிறோம். வெயிலில் காஞ்சதை திருப்பி இந்த வெங்காய தண்ணியில் வைக்கிறதுனால ட்ரை ஆகிருக்கு இல்லையா, நல்லா இருக்கிற தண்ணியும் அப்சார்ப் பண்ணிடுச்சு. நைட் ஃபுல்லாக இப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே இந்த தேர்ட் டே நைட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை உருண்டையாக பிடிச்சாலும் சரி இல்லாட்டி உதிரியாக வேணும்னாலும் ஒரு பிளேட்டில் வச்சு காய வச்சுக்கலாம். இது மாதிரி பால்ஸ் ஷேப்பில் எக்ஸாக்டாக பிடிக்க வரலன்னா உதிரியாக கூட காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இந்த ஜென்ரேஷன் மெத்தட்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஒன் கேஜி வெங்காயத்துக்கு சுமாராக இது மாதிரி சைஸ் பால்ஸ் ஒரு 5 பால்ஸ் வரும். சின்ன ஃபேமிலி லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ஸ் மட்டும்தான்னா இது மாதிரி ஒரு 5 kgs அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஷேப்டாக பால் பிடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். ஸோ தட் உள்ளே இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வெளில வந்துடும். உள்ளே ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிடும். பிளேட்டில் பார்த்தா தெரியுது இல்லையா தண்ணி வெளியில் வர்றது. இது மாதிரி பால்ஸ் பிடிச்சதுக்கப்புறமா நல்லா காய விடணும். ஒரு 10 to 15 days ஆகுது நல்லா காஞ்சாதான் உள்ளே இருக்கிற ஈரம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகும். ட்ரை பாக்ஸில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் பாருங்கள் நல்லா ட்ரையாக எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ பொரியலோ சாம்பாரோ காரக்குழம்போ எதில் சேர்த்தாலும் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்ஸஸ் துல்சிஸ் கிச்சன்.